ஓகே. ஸோ சூப்பர். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண தொடங்கிட்டோம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ எல்லாருக்கும் என் ஸ்க்ரீன் தெரியுதுல, கை தூக்குங்க. சூப்பர். ஓகே. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னே தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் எல்லாத்துக்குமே ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி ஒரு என்னது இதுக்கு பேர் என்னது, ஸ்லைடு வச்சுருப்பேன். சரியா? இது வந்துட்டு பல காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸில் நான் வேலை பார்க்கும்போது க்ரியேட் பண்ண ஸ்லைடு. ஏன்னா புதுசாலாம் ஸ்லைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப மாடி. ஸோ அதை வச்சு ஓட்டிகிட்ருக்குறோம். பட் இந்த வாட்டி ஒரு கிளாஸ் மொத்தமாக இதையே வச்சு மொக்க போடாமல் இதில் கொஞ்சம் பேசிட்டு ரியல் ஜாவாஸ்கிரிப்ட் கிளாஸுங்கிறதுனால கொஞ்சமாவது ஜாவாஸ்கிரிப்ட் கிளாஸை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் இருக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி யாருக்காவது எனக்கு இந்த இதிலேருந்து இப்படி தொடங்கினா நல்லாயிருக்கும், ஏன்னா எனக்கு இது ஐடியாவே இல்லை. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லாதவங்க இருக்கீங்க அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இதுவே என்னன்னு தெரியாது, இதுலேருந்து தொடங்கினா எனக்கு நல்லாயிருக்கும், இல்லை ஐ டோன்ட் நோ லைக் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணலாம். மெயினாக நியூ எம்ப்ளாயீஸ், நியூ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சஜஷன் இருக்குதா? இல்லைன்னா என் ஸ்டைலே போகலாமா? ஸோ புதுசாக யாரெலாம், ரெஜின் இருக்கார், டயானா இருக்காங்க, சுபஜா இருக்காங்க. அண்ட் பயப்படாதீங்க, இதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் வந்துட்டு பாதிக்கும் மேலே இருக்கவங்க என்னோடய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லா வாட்டியும் புதிய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு 5-6 நாள் வருவாங்க. எல்லா நாளும் வந்தால் நல்லாயிருக்கும். பட் லெட்ஸ் சி. சரி, அப்போ வந்துட்டு புதிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 4-5 மெம்பர்ஸ் எதாவது தான் இருப்பீங்க. சரியா? ஸோ அடுத்தவங்க நிறைய பேர் கை தூக்கலை, டவுட் கேட்கல, அதனால் நம்மளும் கேட்க வேண்டாம்லாம் இருக்காதுங்க. ஒன்லி ஃபியூ பீப்புள்ஸ் ஆர் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கிறத தைரியமாக கேட்கலாம். வேலிட் டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க செஷன்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லை அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா ரெண்டாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே? ஸோ கூச்சப்படலாம் வேண்டாம். மனசில் ஆயோ? சரி. ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இதுனா எனக்கு என்னன்னே தெரியாது, இதுலேருந்து தொடங்கலாமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இல்லைன்னா நான் என் ஸ்டைலே போகவா? சம்மன் வாண்ட் டு ஜாயின் த காலா? நான் ஜாயின் பண்ணியிருந்தானே. சரி, ஓகே ஓகே சொல்லுங்கள். அப்போ ஓகே, என் ஸ்டைலே போகலாமா? சூப்பர். ஓகே ஓகே. ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை வச்சு எல்லா வாட்டியும் தொடங்குற மாதிரி எல்லா வாட்டியும் இதை வச்சு தொடங்கி கோர்ஸ் நல்லபடியாகவே போச்சு. ஸோ இந்த வாட்டியும் இதை வச்சு தொடங்கும். எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? ரொம்ப நாள் ஆச்சா? ப்ரெசன்ட் ரிவ்யூ. ஓகே. ஐயோ, இது இல்லையே. ஐயோ, இது இல்லை. 1 செகண்ட், க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். ஓகே, இது போதும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கிளாஸ் இல்லை நம்ம வித்தியாசமாகவே பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேதர் பண்ணப்போ என்ன சொன்னோம்? நோட்.js கோர்ஸ்னு சொன்னோம். திடீர்னு பார்த்தா குரூப் ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் நேம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே போட்டிருந்தோம்? அல்ல, அது நோட்.js தான் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளாடி கமெண்ட்ஸில் எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் படிக்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டுருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி மாற்றி உங்களை போட்டு குழப்பிட்டு இருக்கதான் நினைக்க வேண்டாம். இது எல்லாமே சம்மந்தப்பட்டது தான். சரியா? ஸோ நோட்.js அப்படிங்கிறது நம்ம கடைசியாக இதோட லாஸ்ட் கட்டத்தில் படிக்க போகிற லாங்குவேஜ், ப்ளஸ் அதில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம படிப்போம். அதுக்கு முன்னாடி அது படிக்கணுன்னா நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தேவை. ஜாவாஸ்கிரிப்ட் நோட்.jsல என்ன வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். புரியுதா? ஸோ இது இவ்வளோ கிளியர் தானே? ஸோ ஏன் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிறோன்னா வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதனால வெப் டெவலப்மெண்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ என்னப்பா இது அடுத்தது போக மாட்டேங்குது. சரி, அடுத்தது என்ன, ஃப்ரண்ட் அண்ட் ஸ்பெக்ட்ரம். இது வேண்டாம். ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் எடுக்கிறது எப்படின்னு தெரில. ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங். சரி, இருக்கட்டும். ஸோ இந்த ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுது தானே? ஸோ வெப் டெவலப்மெண்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த ஸ்லைடோட பேர். ஸோ ஏன் வெப் டெவலப்மெண்ட் இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறோன்னா, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் இப்போ படித்து யூஸ் பண்ண போகிறது வெப் டெவலப்மெண்ட்டில் தான். சரியா? என்ன ரொம்ப லேமன் டேர்மில் சொல்லணும்னா வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. சரியா? இன்னும் கொஞ்சம் கூட ஏதாவது சொல்லணும்னா சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை இன்னும் டெக்னிக்கலாக பேசணும்னா வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பல வழிகளில் சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக இப்போ வெப்சைட்டு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஓகே, இது ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இதுன்னு கூட வச்சுக்கலாம். சரியா? ஸோ வெப்சைட்னா என்ன, அது இதுக்குள்ளாடினா நான் இப்போ ரொம்ப டீப்பாக போகலை. ஏன்னா இதை எனக்கு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக ஜாவாஸ்கிரிப்ட் கொஞ்சமாவது ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரோக்ராமிங்னா என்னங்கிற ஒரு சின்ன ஒரு டேஸ்ட் உங்களுக்கு இன்றைக்கே தரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவலாக இருக்குது. சரியா? ஸோ அப்போ
ஜென்ரலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எதுக்கு வெப்சைட் இருக்குது அப்படிங்கிறது. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக் ஒரு எக்ஸாம்பிளாகவே வச்சுப்போம். சரியா? ஸோ ஃபேஸ்புக்கில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ நம்ம ஒரு பார்ட்டிக்கு போவோம், ஃபோட்டோஸ் எடுப்போம், இல்லை ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இருப்போம், நம்ம சில ஃபோட்டோஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வி அப்லோட் இன் ஃபேஸ்புக். சரியா? அதை வந்துட்டு உலகத்தில் இருக்கவங்க அண்ட் மேபி ஃபேஸ்புக்குன்னு சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஸோ என்ன பர்பஸுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, மொத்தத்தில் நமக்கு வேறு வேலை இல்லை, அதுதான் ஃபேஸ்புக்கில் போடுறது. பட் ஜென்ரலாக இன்டர்நெட்டில் என்ன பர்பஸுக்காக இது பண்ணுறோன்னா, அந்த ஃபோட்டோ வந்துட்டு உங்கள் கையிலே இருக்குது, இல்லை வந்துட்டு அந்த மெமரி உங்கள் கையிலே இருக்குது அஸ் எ வீடியோ, இல்லைங்க ஃபோட்டோ, இல்லைன்னா சம் டெக்ஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த விஷயம் உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் டைப் பண்ணி வைக்கலாம், உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் டைப் பண்ணி வைக்கலாம். பட் அது உங்களுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். இல்லை வேறு எல்லாருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடியே இதை பண்ணிட்டு இருந்தோம். என்ன பண்ணோம், நம்ம வந்து ஃபோட்டோஸ் கையில் இருக்கலாம், ஃபேஸ்புக் இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லார் வீட்லேயும் ஒரு ஆல்பம் இருக்கும். ஏதாவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் முதல்ல வந்தாச்சுன்னா அந்த ஆல்பத்தை கொண்டு கையில் கொடுத்து பாருங்கன்னு அவங்களும் வேண்ட வரப்பில் இல்லை பிடிச்சி கூட பார்த்துட்ருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா உங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த கண்டென்ட் இருக்குது. அது வந்துட்டு வெளியே இப்போ அது வந்துட்டு ஆல்பமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோனாக இருக்கலாம். ஸோ ஃபோனில் கூட உங்கள்கிட்ட சாஃப்ட் காப்பியாக இருக்குது, ஒவ்வொருத்தட்டே நீங்கள் கொண்டு காமிப்பீங்க. சரியா? அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உங்கள் கம்ப்யூட்டர் இல்லைன்னா உங்களோட மொபைலில் பார்க்க வேண்டாம், அதை வந்துட்டு நீங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அதை அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரியா? ஸோ அதை எங்கே அப்லோட் பண்ணுவோம், அதுதான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ எல்லா வெப்சைட்டுக்குமே சர்வர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த சர்வருங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு கம்ப்யூட்டர். உங்கள் கம்ப்யூட்டர் வந்துட்டு வெளியில் இருக்கவங்க வந்துட்டு டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாது. சரியா? பட் சர்வர் அப்படிங்கிற கம்ப்யூட்டர் வந்துட்டு அந்த கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு விஷயத்தை போட்டு வச்சாச்சுன்னா உலகத்தில் எங்கே இருக்கவங்களுக்கும் வந்துட்டு அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் கான்செப்ட். உங்கள் கம்ப்யூட்டர் வந்துட்டு எல்லாருக்கும் டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ்புக்கில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அது ஃபேஸ்புக்கான சர்வரில் அப்லோட் ஆகும். ஸோ அந்த facebook.com அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஃபேஸ்புக் சர்வரை நம்ம அக்சஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடியதை நமக்கு பார்க்க முடியும். ஸோ ஜென்ரலான கான்செப்ட் இது தான். இது இவ்வளோ எல்லாருக்கும் புரிஞ்சுது. ஸோ இன்டர்நெட் மூலமாக சர்வரில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் எப்போது எல்லாருக்கும் அக்சஸ் பண்ண மாதிரி இருக்குதோ அப்போ அது சர்வர்னு சொல்கிறோம். அந்த சர்வரை எப்படி நம்ம கனெக்ட் பண்ண முடியும், எப்படி அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இன்டர்நெட் மூலமாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ சர்வரு அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட்டு, இந்த கிளைண்ட்ஸ்னு போட்டிருக்குது, இது கம்ப்யூட்டர் மட்டும் இருக்குது, அது மொபைலாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கம்ப்யூட்டரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்போ ஐயப்பனோட கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க, இது வந்து நட்டுவோட கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐயப்பன் கம்ப்யூட்டர்லேருந்து இன்டர்நெட் மூலமாக சர்வரில் அவனோட ஃபோட்டோவை வந்துட்டு அப்லோட் பண்ணுறான், இல்லை ஸ்டேட்டஸ் போடுறான், ஏதோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ அது வந்துட்டு நட்டு வந்துட்டு அதே இன்டர்நெட் மூலமாக அதே சர்வரில் இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேரிங்காக இருக்கக்கூடியது என்னது, இந்த சர்வர் தான். மனசிலாயோ? சூப்பர். சரி, ஓகே. அப்போது இதுதான் ஜென்ரலாக இன்டர்நெட்டோட கான்செப்ட். ஓகே. ஸோ இதுக்கும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ ஜென்ரலாக யோசிங்க. இப்போ நான் சொன்ன கான்செப்ட்டுக்கு நம்ம முதல்ல யூஸ் பண்ணுற ஒரு டூல் இருக்குது, ரொம்ப காமனான ஒரு டூல். என்னன்னு சொல்லுங்கள். எதை வச்சு இந்த இன்டர்நெட்டை நம்ம அக்சஸ் பண்ணுறோம்? மொபைல் ரீசார்ஜ் பண்ணோம், நெட்டு கார்டு போடணும், அதெல்லாம் இல்லை. ஒரு டூலை வச்சு நம்ம வந்து இதெல்லாம் அக்சஸ் பண்ணுறோம்ல. என்ன வச்சு அக்சஸ் பண்ணோம்? ஃபேஸ்புக் எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுவோம்? இல்லை யாராவது போடணும், அப்பப்போ பதில் சொல்லணும், இல்லைன்னா எனக்கு போர் அடிக்கும். கேட்கல. யாரோ மியூட் போட்டாங்க, அன்மியூட் போட்டாங்க, ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க, இல்லைன்னா கேட்கல. ப்ரௌசர் வச்சு. சூப்பர். சரியா? ஸோ என்ன டேய் நீயே சொல்லக்கூடாது. சரியா? டே வேறு யாரோ வாயை திறங்கடே. ஏன் டே பயமாக இருக்காடே? இல்லாமலே எனக்கு ஒரு பேர் இருக்குது, என்னதோ நான் கிளாஸ் எடுக்கும்போது என்னோடய குரல் கேட்டால் ஏதோ பயமாக இருக்கும் அப்படின்னு. நான் அப்படிலாம் கிடையாது, பாவம். சரி, அதனால் தைரியமாக பேசலாம். பட் அது ஆன்சர் இஸ் ரைட். நமக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ரௌசர். காரணம் என்னென்னா இப்போ ஃபேஸ்புக் வந்து நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஆப்போ இல்லைனா முதல்ல நம்ம போகிற இடம் என்னது, www.facebook.com அப்படிங்கிறது. அது எங்கே போகும்? ப்ரௌசரில் போகும். அதுதான் இங்கே இருக்குது. ஸோ நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது, க்ரோம் இருக்குது, மொசில்லா இருக்குது, எட்ஜ் இருக்குது, ஓப்பரா இருக்குது, சஃபாரி இருக்குது. யாரோ ஒரு ஆள் புதுசாக வந்திருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். இவங்க முன்னாடி வந்தாங்களே, சுஜித் சுபாவா? இது யார் தெரியுமா? நம்ம ஆஃபீஸில் உள்ள யாராவதா? இல்லை. சுஜித் சுபா. ஹலோ சுஜித் சுபா, நீங்கள் யார்? ஹலோ சுஜித் சுபா, யாருங்க நீங்கள்?
யாருன்னே தெரியல. ஹலோ சொல்லுங்க. கேக்குதா? ஆமாம், சுபஜா தானா? ஆமா. ஓகே ஓகே ஃபைன், சரிங்க, ஓகே. ஸோ மியூட் போட்டுக்கோங்க. நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? கரெக்ட். ஸோ ப்ரௌசர் தான் நமக்கு வந்துட்டு என்னது ஒரு டூலாக விளங்குது. எதுக்கு? நம்ம வந்துட்டு இன்டர்நெட் மூலமாக எந்த சர்வராக இருக்கலாம், facebook.com இருக்கலாம், google.com இருக்கலாம், இல்லை என்னோடய வெப்சைட்டான wintechnews.com இருக்கலாம். என்ன ஒரு வெப்சைட்னாலும் அதை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ப்ரைமரியை யூஸ் பண்ணுற ஒரு டூல் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? ப்ரௌசர். சரியா? ஸோ ஸ்டில் இப்போமா நம்ம என்ன ஒரு ப்ரௌசர் தான் பார்த்துட்ருக்கோம். கூகுள் டாக்ஸ் அக்சஸ் பண்ணியிருக்கோம், மீட் அக்சஸ் பண்ணியிருக்கிறோம், வேறு ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ எல்லாமே என்ன தான் நம்ம இப்போ எதை மூலமாக தான் பண்ணிகிட்ருக்குறோம்? ஒரு ப்ரௌசர் மூலமாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பேசின வச்சே பார்ப்போம். ஸோ இது ஒரு ஃபோட்டோ. சரியா? இது எதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்கிறத நான் சொல்கிறேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்க இது ஏதோ நான் மறுபடியும் சேவிங் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு நினச்சிடாதுங்க. சரியா? திஸ் இஸ் ஃபார் சம்திங் எல்ஸ். ஓகே. ஸோ இந்த ஃபோட்டோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஒரு ஆளோட சிஸ்டத்தில் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் இதை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஸோ இப்போ இது எங்கே இருக்குன்னா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், media.nagva.com. சரியா? ஸோ இந்த ஒரு வெப்சைட். ஸோ இதுவும் ஒரு சர்வரில் இருக்குது. அதில் இப்படி ஒரு ஃபோல்டரில் இந்த ஃபைல் நேமில் இருக்குது. ஸோ சர்வரில் இருக்கக்கூடிய இந்த இமேஜை, இது வந்து ஒரு வெப்சைட்டை நம்ம எடுக்கலை, இது வந்து ஒரு பர்டிகுலர் இமேஜை மட்டும் நம்ம ஒரு சர்வரில் இருக்கிறத நம்ம எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த லிங்க் இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த லிங்கை உங்களுக்கு யாருக்காவது ப்ரொவைட் பண்ணேன்னா, எதில் ப்ரொவைட் பண்ண முடியும்? சேட்டே காணலையே. ஓகே. ஸோ இப்போ நான் இந்த லிங்கை உங்களுக்கு தந்தாச்சுன்னா, இதை இப்போ யார் கிளிக் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த இமேஜை பார்க்கலாம். ஸோ என்னென்னா, நான் சொன்ன கான்செப்ட் அப்படிங்க வந்துடுச்சு. ஒரு இமேஜ் உங்கள் சிஸ்டத்தில் மட்டும் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் பார்க்க முடியாது. வென் இட் இஸ் இந்த சர்வர், எல்லாருக்குமே அதை இந்த மாதிரி யூஆர்எல் இதை வந்துட்டு பார்த்துன்னு சொல்லலாம். ஜென்ரலாக இப்போ நம்ம சொல்கிறதா இருந்துச்சுன்னா, இல்லை ஆக்சுவலான்னு சொல்லும்போது யூஆர்எல்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபுல் ஃபார்ம்லாம் மறந்து போச்சு. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் ஏதோ ஒன்று. ஓகே ஃபைன், பட் டசன்ட் மேட்டர். ஸோ இந்த யூஆர்எல் தெரிஞ்சுன்னா இப்போ யாருக்கு வேணாலும் இதை அக்சஸ் பண்ணலாம். ஸோ என் சிஸ்டத்துலேருந்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்தாச்சுன்னா, இப்போ என் சிஸ்டத்துலேருந்து நான் அந்த சர்வரில் இருக்க இமேஜ் அக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்டர்நெட் வழியாக. அதே மாதிரி இப்போ வேறு யாராவது இருந்தீங்கனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெஜின் மேபி இதை கிளிக் பண்ணியிருந்தா, ரெஜினும் ஒரு கம்ப்யூட்டர், அதில் வந்து இதே இமேஜை நீங்கள் அக்சஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட். என்னப்பா இது யாரோ வந்து ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. ரெனிஷா. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இவ்வளவும் கிளியர். ஓகே. ஸோ ப்ரௌசர் நமக்கு தேவை. நம்ம எல்லாருமே கிளைண்ட்ஸு இன்டர்நெட் மூலமாக சர்வரை அக்சஸ் பண்ணுறோம். இது இவ்வளவும் தெளிவாயிடுச்சு. பட் வந்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி ஒரு வெறும் இமேஜை வந்துட்டு ஏதாவது வெப்சைட்டாக போட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஃபேஸ்புக்குன்னு சொல்லும்போது இப்படி வரிசையாக 4 ஃபோட்டோ அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு பிரயோஜனமே கிடையாது. கரெக்டாக? நம்ம வந்துட்டு அதில் யார் போட்டிருக்காங்கிற டெக்ஸ்ட்டு பார்ப்போம், ஸ்க்ரோல் பண்ணும்போது அடுத்தடுத்தது வந்து லோட் ஆகும். அதே மாதிரி லைக் போடுவோம், கமெண்ட் போடுவோம். அதுக்குள்ளாடி ஏகப்பட்ட இன்ட்ராக்ஷன் இருக்குது, டிசைன் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இது ஏதோ வந்துட்டு ஏதோ ஃபோட்டோ வியூவர் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு யூஆர்எல்லாம் போட்டு ஒவ்வொரு ஃபோட்டோ பார்க்கணும். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ பார்க்கணுன்னா அவங்கள்ட்ட அந்த ஃபோட்டோ யூஆர்எல் வாங்கி ஒவ்வொருத்தராக வந்து பார்த்துட்டு இருக்கணும், விச் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். சரியா? ஸோ அதுக்கு தான் வெப்சைட் இருக்குது. இப்போ ஒரு இமேஜை இது டேரெக்ட் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒரு வீடியோவை டேரெக்ட் ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு பிடிஎஃபை டேரெக்ட் ஆக்சஸ் பண்ணலாம். பட் அப்படி வந்துட்டு ஒவ்வொன்றையாக தனித்தனியாக இருந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. facebook.comனு போட்டால் நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்க எல்லாரோட ஃபோட்டோவும் அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரில் அதோட ஒரு டிசைனில் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை எப்படி பண்ணலாம்? முதல்ல இந்த இமேஜஸ் வந்து இப்படி பார்க்குறோம். பட் இதை வந்துட்டு இந்த மாதிரி கிளியராக நீட்டாக ஒரு வெப்சைட்டோட ஒரு ஃபார்மேட்டில் யூஸருக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்க்கணுன்னா நமக்கு 3 விஷயங்கள் தேவை. HTML, CSS, JavaScript. சரி, இங்கே தான் JavaScript வருது. அப்போ மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு வந்து சர்வர் இருக்குது, அதில் இருக்கக்கூடியதை அக்சஸ் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடியது வந்து ரா இமேஜாக இந்த மாதிரி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி அக்சஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. நமக்கு ஒவ்வொருத்தரோட இமேஜும் போட்டுலாம் பார்க்க முடியாது. நமக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். ஒரு வெப்சைட் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு நமக்கு தேவை 3 விஷயங்கள்: HTML, CSS, JavaScript. சரியா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இன்றைக்கி ப்ரெசன்டேஷனில் லாஸ்ட் ஸ்லைடு இதுதான். இதுக்கு மேலே நம்ம இன்றைக்கி போகலை. அதுக்கப்புறமா JavaScriptக்கு போயிடலாம். சரியா? ஸோ HTML, CSS, JavaScript எதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ HTML அப்படின்னு சொல்கிறது ஸ்ட்ரக்சராக. சரியா? அதோட ஸ்கெலிட்டன். இப்போ ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டால் அவனோட ஸ்கெலிட்டன். சரி, அதுதான் HTML. அதில் என்ன எப்படி இருக்கணும், அதில் என்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரௌசருக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. அதை வந்து மார்க்கப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ் வந்துட்டு HTML. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கண்டென்ட் ஆஃப் த வெப்சைட் ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறமா அப்பியரன்ஸ். சும்மா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா போர் அடிச்சிடும். அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறது.
சரியா? அதுக்கு ஒரு அதில் டிசைன் ஓரியன்டாக நம்ம என்ன பண்ணுறதா இருந்தாலும் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது மூலமாக பண்ணுவோம். ஸோ HTML சிஎஸ்எஸ் சரியா? ஸோ சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ ஹோம்ஒர்க்கு ஆல்ரெடி தந்துடுறேன். நீங்கள் என்ன தான் நம்ம இன்றைக்கி இந்த கோர்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் படிப்போம். பட் வந்து எதை தான் நம்ம பேஸ் பண்ணி போக போகிறோம்னா, நம்ம Node.js படிக்கணுங்கிறது தான் நம்மளோட எண்டு டார்கெட். ஸோ ரொம்ப நம்ம இந்த HTML CSS வந்து பார்க்க மாட்டோம். அது நான் சொல்லி தரணுங்கிற தேவையும் கிடையாது சரியா? W3 ஸ்கூல்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக எல்லோரும் முதல்ல படிக்க தொடங்குறது w3schools.comல தான் இருப்பாங்க. சரி, இதில் HTML போயிட்டு இது என்னங்கிறத வரிசையாக பார்த்து ஓரளவுக்கு ஃபுல்லாக படிக்கணும்னு இல்லை, பட் ஓரளவுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஸோ HTMLனா என்ன, CSSனா என்ன அப்படிங்கிறத உங்கள் இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்களே படித்து எனக்கு நாளைக்கு என்ன பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு காமிக்கணும் சரியா? அது ஏதாவது யூடியூப் டியூட்டோரியல்ஸில் எடுத்து பண்ணிக்கலாம், இதை பார்த்து படிச்சிக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஸோ பேசிக்காக முதல்ல HTML படிங்க, அடுத்த நாள் CSS ஓரளவுக்கு படிக்கலாம். ஸோ HTMLனா என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கணும் சரியா? ஸோ CSS ரெண்டாவது நாள் படிக்கலாம். CSS வந்துட்டு எப்படி நம்மளோட HTML இன்னும் மெருகேற்றுறது, எப்படி அழகுபடுத்துறது அப்படிங்கிறது CSS சரியா? ஸோ எலும்பு கூடம் மனுஷனுக்கு உடம்புல தோலும் இருந்தால் போதாது, அதுக்கு மேலே உயிர் வேணும். அங்கே தான் நம்ம வர்றோம், நம்ம ஆள் வர்றார். என்ன ஆட்டன்னு பார்த்தீங்கல்ல? ஸோ அவர் தான் ஜாவாஸ்கிரிப்ட், அதுக்கு உயிர் கொடுக்குறவர் சரியா? ஸோ இந்த மூணெண்ணம் புரிகிறதுல ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான், பாக்கி எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான் ப்ரௌசருக்கு புரியக்கூடிய ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். புரியுதா? நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. நமக்கு என்னென்ன இருக்குது? .NET இருக்குது, PHP இருக்குது, ஜாவா இருக்குது, டாட் இருக்குது, கோ இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது சரியா? ஸோ இதில் இந்த உலகத்திலேயே ப்ரௌசருக்கு புரியக்கூடிய ஒரே லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட் தான். பட் ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பராக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பெருமைப்படணும், ஆக போகிறதுக்கு நம்ம பெருமைப்படணும் சரியா? ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் நான் இப்போ சொன்ன மாதிரி ப்ரௌசருக்கு மட்டும் புரியும். முன்னாடி ப்ரௌசருக்கு வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான் புரியும்னு சொன்னேன். இன்னொரு விஷயம் பாருங்கள், முன்னாடி ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு ப்ரௌசரில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போது அதே ஜாவாஸ்கிரிப்ட் யாருக்குமே செயல்பட முடியாத ஒரு இடமான ப்ரௌசர்லேயும் ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும், அதை தவிர சர்வர்லேயும் ஒர்க் ஆகும் சரியா? அதை தவிர மொபைல் அப்ளிகேஷன் இதை வச்சு பண்ணலாம். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் படித்தாச்சுன்னா ஒருத்தனால் ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட் பண்ண முடியும், அதோட பேக் அண்ட் பண்ண முடியும், ஒரு மொபைல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும், ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்கு அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் வெரி பவர்ஃபுல் சரியா? என்ன ஒன்று, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஜாவாஸ்கிரிப்ட் படித்தாலும் பைத்தானும் கூட படிக்க வேண்டிய நிலைமை வரலாம் இப்போ நம்ம ஆஃபீஸில் எல்லாம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டோட பைத்தன் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அதில் தான் சப்போர்ட்டிங் லைப்ரரிஸ் நிறைய இருக்குது. ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் சில தான் இருக்குது போல், பட் வந்துட்டு நமக்கு கூடுதலாக சப்போர்ட் பண்ணுறது என்ன தான் பைத்தன் தான். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அதோட ஒரு இது இருக்குது. பட் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் இப்போ என்ன தான் பைத்தன் வந்துட்டு மெஷின் லேர்னிங் சப்போர்ட் பண்ணாலும் ஃப்ரண்ட் அண்ட் பண்ணணும்னா நமக்கு யார் தான் வேணும்? ஜாவாஸ்கிரிப்ட் தான் வேணும். இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் படிக்கிறது வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு வேஸ்ட்டாக போகாது. அண்ட் இந்த காரணத்துக்காக தான் ஜாவாஸ்கிரிப்ட் இந்த கிளாஸில் Node.js கிளாஸாகவே நம்ம இதை பார்க்க போகிறது இல்லை. இது வந்து ஒரு பிகினர் லெவல் ஜாவாஸ்கிரிப்ட் கிளாஸாக பார்க்க போகிறோம் சரியா? ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த கிளாஸ் வந்துட்டு எதில் தான் போயிட்டுருக்கோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் கோரில் தான் போயிட்டுருக்கோம். மேபி அட்லீஸ்ட் 1.5 மாதம் வந்துட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்டை தான் இந்த நோண்டிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் தெளிவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் Node.js படிக்கணும், Node.js படிக்கலாம், அது நான் சொல்லி தந்து படிக்க போகிறோம். ஏன்னா கோர்ஸுக்குள்ளாடி வந்துட்டோம். பட் வந்து அதுக்கு மேலே ஆங்குலார் படிக்கணும், இல்லை ரியாக்ட் படிக்கணும், இல்லை ரியாக்ட் நேட்டிவ் படிக்கணும், இது மாதிரி எது படிக்கணுன்னாலும் ரொம்ப ஈஸியாக படிச்சிக்கலாம். ஏன்னா பேஸ்மெண்ட் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் தான் சரியா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிறது எக்காரணத்துக்கு ஒன்றும் உங்களுக்கு வேஸ்ட்டாகவே போகாது. நம்பிக்கையாக படிங்க, நீட்டாக படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு யூஸ் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் படித்தாச்சுன்னா, அதாவது முதல் லாங்குவேஜ் படிக்கிறது தான் கஷ்டம். வென் வி ஆர் வெரி ரெடி வித் தட், அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்னாலும் ஈஸியாக கூட என்ன பண்ணிக்கலாம், படிச்சிக்கலாம் சரியா? ஸோ இனி 1/2 hour தான் இருக்குது. நம்ம இப்போ உடனடியாக எங்கே போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் படிக்க போகிறோம் சரியா? ஸோ இந்த ஸ்லைட் அப்படியே இருக்கட்டு, இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் நாளான்னைக்கு தேவைப்பட்டால் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசினதில் யாருக்காவது எதாவது டவுட் கேட்கணுமா? 2 minutes டைம். எனக்கு தெரிஞ்சு யாருமே கேட்க மாட்டாங்க, ஏன்னா நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அப்படி தான் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறேன். டே உண்டுனா கேளுங்க டே. கேட்க மாட்டீங்கடே நீங்கள். டே கேளுங்க டே ப்ளீஸ் டே. யாருக்கும் டவுட் இல்லையா? சரி, டவுட்டே இல்லாதவங்க கை தூக்குங்க, இல்லை தம்ஸ் அப் போடுங்க.
பர்றா சரி, அப்போ யாருமே உறங்கலை, எல்லோரும் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, சூப்பர். ஸோ அப்போ வந்துட்டு உண்மையிலே ஜாவாஸ்கிரிப்ட் கோடு 2 நான் இன்றைக்கி எழுதணும். எழுதி ஒரு ஒரு ரியல் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, ஸோ இப்போது ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம பண்ணி பார்க்குறது நம்ம வேறு எங்கேயுமே போக போகிறதில்ல. ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணி சரி, நான் ஒரு இது வரைக்கும் எந்த கோர்ஸ்லேயுமே யூஸ் பண்ணாத ஒரு யுக்தியை இந்த கோர்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சரியா? ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம படிக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு புதிய டேப் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். உங்களோட எந்த ப்ரௌசர் க்ரோமை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. ஸோ அதில்னா டெவலப்பர் டூல்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஓப்பன் ப்ரௌசர் நீங்கள் இப்படி ஒரு ப்ரௌசர் எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணியாச்சுன்னா இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் கிடைக்கும். சரியா? இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். சரியா? இதை வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து எல்லாரோட லேப்லேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இந்த மாதிரி டெவலப்பர் டூலை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நிறைய டேப்ஸ் இருக்குது. எலமெண்ட்ஸ் இது வந்துட்டு மோஸ்ட்டாக HTML ரிலேட்டட்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இது ஒரு வெப்சைட், ஓகேவா? இது ஒரு வெப்சைட்டு, கூகுளோட ஹோம் பேஜு. ஸோ இதுக்கும் ஒரு HTML கண்டென்ட் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் HTML. நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. சரியா? HTML நீங்கள் படிங்கன்னு சொன்னல. ஸோ இதுதான் HTML. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஸ்டைல்னு சொல்லிட்டு நான் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் ஒரு மேஜிக் பார்ப்போமா? சூப்பராக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நான் கலர் மாற்றினேன்னா இங்கே பேக்ரவுண்ட் கலர் மாறுதா வெப்சைட்டோட? ரைட்டா? ஸோ இது மாற்றினா உடனே வந்து ஃபுல்லாகலாம் மாறாது. நீங்கள் இதை ரிஃப்ரெஷ் பண்ணால் மறுபடியும் கலர் மாறிடும். இதில் வந்து நமக்கு இப்படி மாற்றி பார்க்கலாம், சும்மா விளையாட்டுக்கு. சரியா? இதில் ஒரு காமெடிலாம் பண்ணலாம் பாருங்களேன். சரியா? இது நம்ம டெக்கி ஆக போகிறோம். சரியா? இப்போ வந்துட்டு எத்தனை MBPS இருக்குன்னு பார்ப்போம். என்னோடய ஸ்பீடு வாவ் 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 சூப்பர். 57 MBPS இருக்குது. நீங்கள் வந்து வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஏமாற்றலாம். எப்படி ஏமாற்றலாம்? எனக்கு 57 MBPS இல்லைப்பா, என்னோடய நெட்டு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், எனக்கு 1057 MBPS கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் சொல்லி ஏமாற்றணுன்னா ரொம்ப ஈஸியாக ஏமாற்றலாம். எப்படி ஏமாற்றலாம்? இதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த 57 இங்கே தான் இருக்குது. சரியா? ஸோ இதை எப்படி இதெல்லாம் பண்ணான்னா இதை கிளிக் பண்ணி இதில் வச்சிங்கன்னா அதோட சோர்ஸ் கரெக்டாக தெரியும். ஓகே, இதுக்குள்ளாடி நான் 57 இருக்குது. இதை மாற்றி கோடிக்கணக்கில் கூட நீங்கள் ஸ்பீடாக மாற்றிக்கலாம். எப்படி? இதை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப டிசைன் இஷ்யூ இருக்குது. 5 டிஜிட் தான் கரெக்டாக நிற்குது. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். இல்லைன்னா நம்ம பேசுகிற மாதிரி 1057 வைப்போம். இப்போ கரெக்டாக இருக்குதா? 3 டிஜிட் தான் கரெக்டாக நிற்குது. ஸோ இதெல்லாம் வந்து CSS வச்சு அவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா எந்த உலகத்துலையுமே இது வரைக்கும் மோர் தேன் 4 டிஜிட்டுக்கு ஸ்பீடு வரலையா இருக்கலாம். ஓகே, 157 MBPS. மேபி இதை வந்துட்டு மேக்ஸிமம் 999 MBPS. ஸோ இப்போ அப்படியே என்ன பண்ணலாம்? இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். என் நெட்டு ஸ்பீடு பார்த்தியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதில் மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கில் போயும் உங்களுக்கு வந்துட்டு லைக்ஸ் வந்துட்டு 10 லைக் இருக்குன்னா அதை வந்துட்டு எடிட் பண்ணி 1000 லைக்குன்னு கூட போட்டுலாம் விளையாடிக்கலாம். சரி, இது வந்து சும்மா ஒரு டிப்பு. இது மாதிரிலாம் நம்ம வந்து நம்மளுடைய அறிவுத்திறனை காமிக்கலாம். சரியா? இருக்கட்டும். ஸோ இதில் நம்ம பார்க்க வந்தது என்னென்னா, சரி நம்ம இந்த சைட்டே வச்சு போவோம். ஸோ இதில் பாருங்கள், இந்த கண்டென்ட் தான் HTML கண்டென்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய கலர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதை எடுங்க. இதில் வந்து கலர் என்ன கொடுத்துருக்காங்க? இப்படி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. உங்களோட லேப்பில் மட்டும் ரெட் கலரில் காமிக்குன்னு எல்லாரையும் ஏமாற்றலாம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியுதுல? இது ஸ்ட்ரக்சரு, இது வந்துட்டு அதோட CSS கலர். இல்லைனா கலரு சைஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் சைஸுன்னு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35 கொடுத்துருக்காங்க. குறைக்கலாம், கூட்டலாம், இப்படி நிறைய விளையாடலாம். சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டு. நம்ம மறுபடியும் இங்கே போட்டு குழப்பாமல் ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ள அடிப்போம். ஸோ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற டேப், டெவலப்பர் டூலில் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற டேப்பு HTMLக்கும் CSSக்காகும். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒரு டேப் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்ட்டுக்குன்னு ஒரு டேப் இருக்குது. என்ன டேப்பு? அதுதான் நம்மளோட கன்சோல் டேப். சரியா? ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது? இதில் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். சக்குன்னு. ஓகே, ஸோ இந்த இடத்த நீங்கள் என்னவா வச்சுக்கலாம் அப்படின்னா, இதுதான் ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு எப்படி சொல்கிறது? ஸோ இந்த ஏரியாவில் இப்போ ஓகே, ஸோ ஐ கேன் சேவ் வித் அன் எக்ஸாம்பிள். இப்போ இதில் வந்துட்டு ஸோ இது என்னென்னலாம் ரெண்டாக பார்க்கலாம். இப்போ இது ஒரு நோட் பேட் இல்லைனா வேர்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நான் ஏதாவது டைப் பண்ணலாம். பட்டு இந்த ஒரு ஃபைலுக்கு வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1+1 இதை இங்கே போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா 1+1 ஒன்றாவே தான் இருக்கும். திஸ் ஒன்ட் இன்டராக்ட். இதுக்கு 1+1னா என்னன்னு தெரியாது. ஏன்னா இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு நம்ம ஜஸ்ட்டு டைப் பண்ணுறது. சரி, ஒரு நம்ம நோட்டில் வந்துட்டு 1+1 எழுதுனா ஏதாவது ப்ரோஜனம் உண்டா? அது மாதிரி தான் இதுவும். பட் இந்த ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் ப்ரோஜனம் உண்டு, அங்கே போக வேண்டாம். சரியா? பட் 1+1 அப்படிங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது. பட் அப்படியே வாங்க, இங்கே வாங்க, நம்மளோட கன்சோல் பேனல் வாங்க. இங்கே 1+1
கீழே ஆல்ரெடி 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்குது, ஜூம் பண்ணுறேன். சரியா? ஸோ கன்சோல் டேப்பில் போய் 1+1 இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கொடுக்குறத நீங்கள் இதில் எழுதக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர்னு ஒரு ஆள் இங்கே உள்ளாடி இருக்கிறார். ஸோ அவர் வந்துட்டு அதை ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதுறது வந்துட்டு இதில் எழுதுறது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தலைவர் என்ன பண்ணிட்டு இருப்பார், இது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி அவுட்புட் தந்துட்டு இருப்பார். ஸோ 1+1 கூட நான் இப்போ என்ட்ரு கொடுத்தா வேல்யூ 2 அப்படிங்கிறத வந்துட்டு தருது. ஓகே, ஸோ வந்து நம்ம ஒவ்வொன்றிலையும் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜென்ரலாக வந்து டெக்கீஸ் இல்லை, ஜென்ரலாக உள்ளவங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலி வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் வந்துட்டு ப்ளஸ் பண்ணணும், சம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நேராக கால்குலேட்டர் போவாங்க. சரியா? பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்க யாரும் இது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நேராக இங்கே வருவாங்க, 1 + 1 + 5 + 6 இப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஓகே, வேல்யூ 13. ஸோ இது என்னென்னா கூகுள் வந்துட்டு ஆக்சுவலி இதை வந்து சம் பண்ணி தரோம். ஸோ கால்குலேட்டரை விட இதில் வந்துட்டு நமக்கு ஈஸியாக டைப் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு லெவலு. சரி, இது வந்து ஜென்ரலாக ப்ரௌசிங் தெரிஞ்சவங்க, இதுக்கு டெக்கியாக இருக்கணும்னு தேவையில்லை. ஸோ ஜென்ரலாக ப்ரௌசிங் கூடுதல் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இது தெரியும், இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இது வந்துட்டு மோர் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் கூட உள்ளாடி போகிறோம். நம்ம ஒரு டெக்கியாக பண்ணும்போது நான் உங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பராக நீங்கள் இருக்கும்போது நான் சிலப்போ இப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். சரியா? என்ன யூஸ்லாம் தெரியாது, நமக்கு தெரிஞ்சதை நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இனிமேல் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ஏதாவது கால்குலேஷன் பண்ணோம்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸுக்குள்ளாடி வந்தாச்சு, ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர் ஆக போகிறோம். இனிமேல் நம்ம கன்சோல் தான் நம்மளுடைய உயிர். கன்சோல்லே நீங்கள் போட்டு பாருங்கள், நமக்கு ஜாலியாக இருக்கும். ஓகேவா? சூப்பர். ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, பட் இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடா, 1+1ங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் கோடா? யாரும் பதிலன்னு சொல்ல மாட்டீங்க. இல்லை. ஆமாம். எஸ், ஜென்ரலாக பார்த்தா இல்லை, பட் வந்துட்டு ஆக்சுவலி எஸ், இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான். ஜென்ரலாக எஸ், ஷிஜோ சொன்னது கரெக்டு. இது ஜாவாஸ்கிரிப்ட் கோடான்னு கேட்டால் கிடையாது. பட் ஜாவாஸ்கிரிப்ட் கோடுக்கு உள்ளாடி நம்ம இதுவும் எழுதலாம், இதுவும் ஒரு வேலிட் கோடு. அதனால தான் இங்கே எக்ஸிக்யூட் ஆச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போட்டிங்கன்னு வைங்களேன், இதை என்ட்ரு கொடுங்க, எரர் தான் வரும். புரியுதா? பட் 1+1ன்னு கொடுத்தப்போ அது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு இல்லைனாலும் நமக்கு எரர் வரல. அதுக்கு காரணம் என்னென்னா அதுவும் ஒரு வேலிடான ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் தான். புரியுதா? ஸோ 100 + 500 × 300 = இவ்வளோவான். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் உங்களுக்கு ஈஸியாக போட்டுக்கலாம். ரைட்டா? ஸோ இவ்வளோ கிளியர் தானே? சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் சம் பண்ணி, இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இது இப்போ இந்த 100 + 500 × 300 அப்படிங்கிற ஒரு சின்டாக்ஸை இல்லைனா இந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை இப்போது இந்த மாதிரி, இது என்னென்னு தெரியல, 1,50,000 1,50,100 ருபீஸ், சார் ருப்பீஸ்லேயே வந்துட்டுருக்கு. சரி, 1,50,100 அப்படிங்கிற இந்த வேல்யூவு யார் இதை வந்து சம் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஜாவாஸ்கிரிப்ட். நான் சொன்ன மாதிரி இதில் எழுதுறது எல்லாமே ஒரு ஜாவாஸ்கிரிப்டாக கோடாக தான் கன்சிடர் பண்ணோம். ஜாவாஸ்கிரிப்ட் வேலிட் கோடு இல்லாத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு எரர் தரும். இது கிளியரா? ஓகே. ஸோ இதில் இன்னொன்று பார்ப்போம், ALERT. சரியா? இது என்னங்கிறதுலாம் நம்ம படிச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு அலர்ட் போட்டு ஒரு செமிகாலன் இவ்வளோ போட்டால் இது வந்துட்டு ஒரு வேலிடான ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. சரியா? இது என்னது? ஒரு வேலிட் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. ஸோ இது கொடுத்தா இது எக்ஸிக்யூட் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரௌசரில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அலர்ட் வரும். இதை வந்து அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, இந்த கன்சோல் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட், அது நீங்கள் என்ன ஜாவாஸ்கிரிப்ட் கோடையும் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறதுக்காக நான் இது சொல்லிகிட்ருக்கேன். சரியா? ஸோ இப்போ இந்த அலர்ட்டுக்குள்ளாடி இதுக்குள்ளாடி ஒரு சிங்கிள் கோட்ஸ் போட்டு ஹாய் ஐ ஆம் வினேஷ் இப்படி கொடுத்தீங்கன்னா, இதை என்டர் கொடுத்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும்போது உங்களுக்கு என்னது அலர்ட்டுக்குள்ளாடி நான் உள்ளாடி டைப் பண்ணியிருக்க விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம். ஆல் ஐ ஆம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் யூ இஸ், இது கன்சோல் அப்படிங்கிறது வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு டெர்மினல் மாதிரி, இல்லைன்னா ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இதில் நான் சில விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாருக்கும் தெளிவா? சூப்பர், சூப்பர். சரி, இதை கிளியர் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்துட்டு இந்த இதுக்கு பேர் என்னது, இந்த டெவலப்பர் டூலை வந்து இந்த சைடு வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னும் இருக்கா, இப்போ கீழே கொண்டு வந்துக்கலாம். சரியா? அதே மாதிரி மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், இதை மறுபடியும் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். மறுபடியும் கிளிக் பண்ணி வெளியில் ஒரு பாப்பப் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இது ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, ஸோ அதனால் அப்படி வச்சுருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே.
ஸோ டெர்மினல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சு. ஓகே. ஸோ ஓகே எப்படி போகலாம், ரைட். ஸோ இப்போது 100 + 5 இப்படி வேண்டாம், இதுக்கு தான் நான் இதை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இருந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned in a savings account given that $552 is deposited என்னெல்லாம் எழுதியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து பேங்க்கில் போடுறாங்க, எத்தனை மாதம் போடுறாங்க, அதுக்கு வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. ரைட்டா? ஸோ என்ன ஃபார்முலா? இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஆர்டியா. பினா பிரின்சிபல் அமௌண்ட்டா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டா, டீனா டைமா. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருமே மேக்ஸ் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இதையும் இப்போ நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், அதான் நம்ம பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இதுதான் அதோட கால்குலேஷன். சரியா? ஸோ இதை வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் பார்க்கணுன்னா 552 × 0.165 × 7/12 இதுதான் நம்மளோட ஃபார்முலா. சரியா? ஸோ இதை எப்படி போடலாம்? அப்போ 53.13 வரணும். பார்ப்போம் எங்கே போனோம். டெர்மினல் இதில் ஓப்பன் பண்ணிச்சோம். ஓகே ஃபைன். 552 எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம், இதுலேயே இன்னொன்று ஓப்பன் பண்ணிப்போமா? ஓகே. ஸோ கன்சோல். ஸோ தேவையில்லாத எரர்மெஸ் எதாவது இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன போடுறோன்னா 552 × 0.165 இன்டு இந்த 7, இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆகும். சரியா? ஸோ அதை ப்ராக்கெட்டில் போட்டால் தான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு புரியும், இல்லைனா மொத்தமாக மல்டிப்ளை பண்ணி 12 கொண்டு டிவைட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு 7/12. சரியா? ஸோ நமக்கு ரிசல்ட் என்ன வந்துடுச்சு? 53.13 கரெக்டாக வந்துடுச்சா? எல்லோரும் கைத்தட்டுங்க. சூப்பர். சரி, ஓகே. ஸோ திஸ் இஸ் வெரி நார்மல். இப்போ இதில் ப்ரோக்ராமிங்குள்ளாடி நம்ம ஏதாவது வந்திருக்கோமா அப்படின்னா நம்ம எதுவுமே வரல. சரியா? பட் இதில் வந்து இதை எப்படி நான் சொல்லித்தர விரும்புகிறேன் அப்படின்னா, இதில் பாருங்கள், இது வேறு. ஓகே. ஸோ இதில் பாருங்கள், ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். சரியா? ஸோ பி அப்படிங்கிறது வந்து பிரின்சிபல் அமௌண்ட், அது 552. அதுக்கப்புறமா ஆர் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ அதை வந்து இங்கே போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆல்ரெடி வந்துட்டு என்னது, இந்த 16.5 100 டிவைட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ இதையும் கூட நம்ம இதிலே ஃபார்முலாவை போடலாம். என்ன போடலாம்? நமக்கு 16.5ங்கிறது தான் நமக்கு தெரியும். அதை வந்துட்டு என்ன பண்ணணும், 100 டிவைட் பண்ணணும். ஸோ 16.5 டிவைடட் பை 100. ரைட்டா? 53.3 பக்கா. ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல ஒரு ப்ராப்ளம் தர்றாங்க, எனக்கு இது வேல்யூ. ஸோ அதுலேருந்து எனக்கு இப்படி வேணும், எனக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த வேர்டை பார்த்தோன்னே நமக்கு தெரிய வேண்டியது என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஹேவ் அ ஃபார்முலா. என்னது? P × R × T அப்படிங்கிற இந்த ஃபார்முலா நம்ம மனசுக்குள்ளாடி வரணும். ஸோ ஃபர்தர் ரீடிங் த கொஸ்டின் நமக்கு என்ன மைண்டில் வரணும் அப்படின்னா, நமக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியாச்சுன்னா அதோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சு, P × R × T. இப்போ இனி ஃபர்தராக இருக்கக்கூடியதில் Pக்கு வேல்யூ என்ன, ஆர்க்கு வேல்யூ என்ன, Tக்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ரைட்டா? எல்லாருக்கும் புரிஞ்சுனா ஜோராக ஒரு வாட்டி கை தட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ளோ எப்படி போயிருக்கலாம், இந்த ப்ராப்ளம் எப்படி போயிருக்கலான்னு பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க, உடனே I = PRTன்னு போடுறோம். ஓகே. அடுத்து இந்த 552 வந்த இடத்துல உடனே P = 552, Pக்கு வேல்யூ 552 அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை இதில் அசைன் பண்ணுறோம். அடுத்து ஆர்க்கு வேல்யூ என்னது, 16.5 டிவைடட் பை 100 அப்படிங்கிறத 16.5. ஆறுங்கிறது என்னது, ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் ரேட் அஸ் டெசிமல் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, அதை 100 டிவைட் பண்ண பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுங்கிறத அப்படி போட்டிருக்காங்க. ஸோ ஆறுங்கிற வேல்யூ. அதுக்கப்புறம் டீங்கிறது வந்துட்டு 7 டிவைடட் பை 12. ஸோ இந்த வேல்யூஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க இதில் அசைன் பண்ணுறாங்க. இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர் சொல்லுவாங்க, மேக்ஸில் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமா? சொல்லுங்கடா யாராவது, இது என்னது? ஹலோ, இப்படி அசைன் பண்ணுறதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போச்சு, அதனால தான் கேட்குறேன். மேக்ஸ் படிச்சுலாம் ரொம்ப காலம் ஆச்சு. யோசிங்க. டே, இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்களே, இது என்னன்னு சொல்லுவாங்க? ஜெகதீஷ் என்ன சொல்லுவாங்க? ஜெகதீஷ் கரெக்டாக தெரியல. பாராமீட்டர்ஸ் இல்லையா? அப்படி இல்லையே. தெரியுமா? இந்த பியும் ஆரும் டி என்னன்னு சொல்லுவாங்க?
டிடி என்ன சொன்னீங்க? ஆக்சுவலா நம்மளோட ஃபார்முலா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. அது பிஎன் ஓகே, அது வந்து இதை சேர்த்து போட்டிருப்பாங்க, பரவாயில்ல, அது ஃபைன். பட் வந்து பிஎன்ஆர் டிவைடட் பை 100னா நீங்கள் வந்து இந்த 100 அங்கே கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். அது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் நாட் ப்ராப்ளம். பட் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பிஆர்டி எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? பிரின்சிபல் டே, பின்னா பிரின்சிபல்டா. நான் இது இந்த அசைன் பண்ணுறது இதை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறேன். வேரியபிள் 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 தானே, கரெக்டு தானே? ஆமா அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான். எதுக்கு எனக்கும் இந்த வேர்டு தான் ஞாபகம் இருந்துச்சு. பட் நான் ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணேன்னா, எனக்கு வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் அதை வேரியபிள் தான் சொல்லுவோம். ஒருவேளை நான் அதை தான் மைண்டில் வச்சு இதை நான் வேரியபிள்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்து அந்த வேர்டை வர ட்ரை பண்ணேன். ஸோ அஸ் ஏ மேக்ஸ் டீச்சர் வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் வேரியபிள் அசைன் பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் 10th 12th படித்த மேக்ஸ் வச்சுட்டு எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது. ஸோ இதுக்கு பேரும் வேரியபிள்னால் நமக்கு இப்போ வந்துட்டு நான் இப்போ சொல்லித்தர வர்றது ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இதை என்ன தான் சொல்லுவோம்? வேரியபிள்னு தான் சொல்லுவோம். புரியுதா? ஸோ வேரியபிள் இது மேக்ஸ்லேயும் இந்த வேரியபிள்னே நினச்சிப்போம். அண்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் இது வேரியபிள் தான். ஸோ மேக்ஸில் இது வேரியபிளாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ஏன் மேக்ஸில் இதை வந்துட்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க? ஏன்னா இந்த பிஆர்டியோட வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணலாம்? மாறிட்டே இருக்கலாம். ஏன் மாறிட்டே இருக்கலாம்னு சொல்லுங்கள். இந்த சம்மில் பிஆர்டியோட வேல்யூ 5552, சரியா? அதுவே வந்துட்டு இனி ஒருத்தவங்க வந்துட்டு 552க்கு பதிலாக $600 போடுறாங்க அப்படின்னா என்ன ஆகிடும்? பியோட வேல்யூ வந்துட்டு வேரி ஆகிடும். என்ன ஆகிடும்? 600 ஆகிடும். ஸோ இட் இஸ் வேரியிங், அதனால இட் இஸ் வேரியபிள். அதே கான்செப்ட் தான் இங்கே, சரியா? ஸோ மேக்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்து மேக்ஸு கூட இதை ரொம்பவே இணைச்சி தான் நம்ம இப்போ இருக்கக்கூடியதை பண்ண போகிறோம், சரியா? ஸோ மேக்ஸில் எப்படி வேரியபிளோ அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம், இங்கேயும் வேரியபிளாக வைக்கலாம், சரியா? ஸோ வந்து இதை வேரியபிளாகவே வச்சு ஓகே அடுத்த ஸ்டெப்பு போவோம். ஸோ முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுப்போம். ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாய்க்கு ஒவ்வொரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளில் அந்த வேல்யூஸை போடுறோம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு இந்த கன்சோல் பேனலில் நமக்கு வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு எழுதலாம். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மல்டிபிள் லைன் எழுதணும்னா கொஞ்சம் கஷ்டம். அதுவும் எழுதலாம், பட் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு இன்னொரு ஸ்டெப் இருக்குது. நமக்கு ஸ்டில் வந்து வேறு எதுவுமே எக்ஸ்டர்னல் டூல் இல்லாமல் பண்ணோன்னா இன்னொரு வழி இருக்குது. நேராக நெட்வொர்க் சோர்ஸஸ் போங்க, சரியா? அதில் வந்துட்டு ஸ்னிப்பர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இதை சுருங்கி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும், பெருசாச்சுன்னா ஸோ இதை ஸ்மால் பண்ணால் இந்த டேப் மல்டிபிள் டேப்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஸ்னிப்பர்ஸுங்கிற டேப்பில் நியூ ஸ்னிப்பர்ட் கொடுத்துக்கலாம், சரியா? ஸோ இதில் வந்துட்டு மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வச்சு நமக்கு ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு மல்டிபிள் லைன்ஸு கீழெல்லாம் நமக்கு ஜாலியாக எழுதலாம், அதுக்காக தான், சரியா? ஸோ அதே கன்சோல் தான் இங்கே வந்துட்டு ஒரு ஃபைல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பண்ணியிருக்கதே நம்ம பண்ணுவோமா? ஸோ எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா கிடச்சிச்சு, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இந்த சேவிங் பிளா அந்த இது கிடச்சிருச்சு. ஸோ இதுலேருந்து நான் பார்த்து என்ன பண்ண போகிறேன்? பிங்கிற வேரியபிள், ஆருங்கிற வேரியபிள், டீங்கிற வேரியபிள், இந்த 3 வேரியபிளாக நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இங்கே P = 552ன்னு சும்மா போட்டிருக்காங்க, ரைட்டா? நம்ம இங்கே எப்படி போடணும்னா வேரியபிளை வேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், சரியா? வேர் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து P = எவ்வளவு? 552, சரி. அதுக்கப்புறம் ஒரு செமிகாலன் போடணும். இது வந்து புரியலைன்னா நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மேக்ஸ் புரிஞ்சுதா? அவ்வளோதான். இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன போட்டிருக்கோம்? தொடக்கத்தில் ஒரு வேறு, லாஸ்ட்டில் ஒரு செமிகாலன், அது அதோட சின்டாக்ஸ். இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லை, சூப்பர். ஸோ கீழே வந்துட்டு அடுத்து என்ன போட்டிருக்காங்க? ஒரு ஆர் இது போட்டிருக்காங்க, ஆர், சரியா? ஆருங்கிற வேரியபிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை டிவைட் பண்ணி கொடுத்தாங்க. இதே ஃப்ளோவில் போவோம். நம்ம இதே மேக்ஸ் இங்கே பண்ண ட்ரை பண்ணுவோம். 100 கடைசியில் என்ன பண்ணோம்? வேரியபிள் அசைன் பண்ணும்போது கடைசியில் என்ன பண்ணணும்? செமிகாலன். சூப்பர். அடுத்தது வந்துட்டு என்ன இருக்குது? டி இருக்குது. வேர் டி = 7 டிவைடட் பை 12. அவ்வளோதான். இப்போ என்னென்னா மேக்ஸ், இப்போ நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள், ஜாலியாக இருக்கும். மேக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ படிக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த கான்செப்டை புரிஞ்சு படித்தாச்சுன்னா நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ப்ரோக்ராமிங்லாம் ஒன்றுமே கிடையாது, சரியா? இப்போதைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ண இது ஒரு மேக்ஸ் தான். ஆனால் மேக்ஸோட யார் பெட்டர் தெரியுமா? நம்ம ஆள் பெட்ரு. ஏன்னா இதில் காமெடி பாருங்கள், கஷ்டப்பட்டு இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவெல்லாம் கொண்டு நம்ம இங்கே மறுபடியும் போடணும். இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வேல்யூ வந்து என்ன கரெக்ட் அந்த வேர்டு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேரியபிள் போட்டிங்களா, இனி ஃபார்முலாவில் அந்த வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? வேர்டு கரெக்டாக? ஏன்னா காலேஜ் படித்தே 11 வருஷம் ஆச்சு, வயசாச்சு, இல்லை மறந்து போச்சு. ஆனால் இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல மேக்ஸில் வேரியபிள் அசைன் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க?
அந்த ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க, அதாவது ஒவ்வொரு வேல்யூஸையும் அதில் கொண்டு போடுறாங்க. ஆனால் வேரியபிள் அசைன் பண்ணது என்னவோ ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் பண்ணணும், ஆனால் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம்ல அது ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபார்முலா எழுதியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக போகுது. பாருங்கள், இப்போ பார்ப்போமா மேஜிக்கை. இங்கே வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ வேரியபிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு நம்மளும் எடுத்துப்போம், சரியா? இல்லைனா எஸ்ஐன்னு எடுத்துக்கிறேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஷார்ட் ஃபார்ம். ஏன்னா ஸ்பேஸ் வந்துட்டு வேரியபிள்லாம் விட முடியாது, அதில் நம்ம டீப்பாக படிப்போம். இப்போ ஒரு ஜஸ்ட் எ டேஸ்ட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட், ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு தொடக்கம் தெரிகிறதுக்காக தான். ஸோ ஓவராக காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஸோ வேர் எஸ்ஐ ஈக்குவல் டு ஃபார்முலா என்னவா, பி இன்டு ஆர் இன்டு டி, ரைட்டா? கரெக்டா? இவ்வளோ ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்னப்பா பண்ணிருக்கோம், ஒன்றுமே பண்ணலப்பா, சும்மா ஜாவா ஸ்கிரிப்டுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதே ஒரு வேறையும் கடைசியில் ஒரு செமிக்கலனை போட்டு நம்ம ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, இதுதான் ப்ரோக்ராம்ட்டு சொல்லிட்டோம். ஸோ வெரி சிம்பிள். ஸோ அதே மேக்ஸு அதே ஃபார்முலா அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு என்ன என்ன வந்து வெரி எக்ஸைட்டிங் அப்படின்னா, அங்கே வந்துட்டு அடுத்த ஸ்டெப் என்னது, இந்த பிஆர்டியில் மறுபடியும் நீங்கள் என்ன எழுதணும், வேர் எஸ்ஐ ஈக்குவல் டு பிக்கு வேல்யூ என்னென்னு பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணோம். முதல்ல ஃபார்முலா எழுதணும், அடுத்து வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கிறத பார்த்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். 552 இன்ட்டு 16.5 டிவைடட் பை 100, அது ப்ராக்கெட்டில் போடுவோம், இல்லைன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தெரியாது, இன்ட்டு 7/12. இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்படி மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், சரியா? இங்கே மேலே இருக்கிறத கமெண்ட் பண்ணிடுறேன். இதை தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இது வரைக்கும் மேக்ஸில் பண்ணிகிட்ருக்கோம், சரியா? ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்க்கணும். இந்த எஸ்ஐயோட வேல்யூ என்னன்னு கேல்குலேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை கேல்குலேட் பண்ண சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து console.logன்னு இருக்குது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் கன்சோலில் டேரெக்டாக அங்கே அவுட்புட் பார்த்தீங்கல்ல, இப்போ கன்சோலில் உங்களோட அவுட்புட் வர்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும், சரியா? ஸோ அதாவது எஸ்ஐயை கேல்குலேட் பண்ணுறேன். இப்போ எஸ்ஐயோட வேல்யூ என்னென்னு எப்படி பார்க்குறது, console.log எஸ்ஐ போடணும், சரியா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்ன இருக்குல்ல, என்டர், இது கொடுத்தாச்சுன்னா கன்சோலில் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். கன்சோல் கீழே இருக்குது, நான் தூக்குறேன். ஸோ இந்த கன்சோல் டேப் தான் இப்போ என்ன இருக்குது, கீழே இருக்குது, சரியா? மேலே இருந்த அதே கன்சோல் டேப்பு இப்போ கீழே இருக்குது. ஸோ இதை கிளியர் பண்ணுறவங்க கூட கிளியர் பண்ணிட்டு இதை கொடுத்தா இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி வேல்யூ என்ன சொல்லுது. ஸோ இந்த எஸ்ஐ அப்படிங்கிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ்ஐ மாற்றி நான் இப்படி போட்டேன்னா என்ன காமிக்குது, எஸ்ஐங்கிற டெக்ஸ்ட்டை காமிக்குது, சரியா? ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் இதுதான். இப்போ எஸ்ஐன்னு சொல்லிட்டு நீங்கள் டபுள் கோட்ஸுக்குள்ளாடையோ சிங்கிள் கோட்ஸுக்குள்ளாடையோ போட்டிங்கன்னா கன்சோல் பேனலில் நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கை என்னது அவுட்புட்டாக கேட்குறீங்கன்னு அர்த்தம். அதுவே அந்த கோட்ஸை எடுத்து விட்டிங்கன்னா நான் அந்த ஸ்ட்ரிங்கை கேட்கல, இந்த எஸ்ஐங்கிற வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு கேட்குறேன்னு அர்த்தம். ஸோ எஸ்ஐங்கிற வேல்யூவில் இப்போ 53.13 இருக்குது, ரைட்டா? இவ்வளோ கிளியரா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம், அதே மேக்ஸு அதே வேரியபிள் அதே ஸ்டெப்பு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ என்னென்னு கன்சோல் பேனலில் பார்க்குறோம், அழகாக கால்குலேட் பண்ணி சொல்லுது. ஓகே, ஸோ இப்படி தான் பண்ணணுன்னா என்னடா மேக்ஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுவே கால்குலேட் பண்ணி சொல்லலாம், இல்லைனா இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணணும், அதுவே ஒரு வேலையை ஈஸி பண்ணிடுச்சு. இன்னும் இது என்னென்னா நம்ம இப்படி சப்ஸ்டியூட்லாம் பண்ண வேண்டாம், சரியா? நீங்கள் என்னது அந்த வேரியபிளை நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணால் போதும், பி இன்டு ஆர் இன்டு டின்னு கொடுத்தா போதும். ஸோ ஓகே, நீங்கள் இது என்னன்னு கவனிச்சிருப்பீங்களா, சொல்லலை. ஆக்சுவலி வந்துட்டு டபுள் லைன் போட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு கோடு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுதிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அந்த கோடு க்ரீன் ஆகுதுல்ல, அது என்னென்னா அது இனி எக்ஸிக்யூட் ஆகுது, இதை கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு மேபி நான் டெலிட் பண்ணி எடுத்துருக்கலாம், அடுத்து திருப்பி நான் டைப் பண்ணணும், அதனால் நான் அதை வந்துட்டு கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்னிப்பெட்டில் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த அதாவது கமெண்ட் பண்ணியிருக்க அந்த லைன் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது, சரியா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இன்ஸ்டெட் ஆஃப் சப்ஸ்டிடியூட்டிங் த வேல்யூ ஃப்ரம் த வேரியபிள்ஸ், அந்த வேரியபிள்ஸே நம்ம என்ன பண்ணிட்டோம், டேரெக்டாக கொடுத்துருக்கோம். அதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த பியில் என்ன தான் இருக்குது, 552 ஸ்டோர் பண்ணுறேன், இதுக்குள்ளாடி பி இருக்குது, ஆறுங்கிறதுல இந்த வேல்யூ 16.5 டிவைடட் பை 100 அந்த வேல்யூ அதில் இருக்குது. அதே மாதிரி டீயில் வந்துட்டு இது இருக்குது 7 டிவைடட் பை 12 வாட் எவர் இட் இஸ், சரியா? அதுக்கு வேல்யூ எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ இது இவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும், ஒரு வேலை கூட என்ன குறைஞ்சிச்சு, சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ, வேரியபிள் அசைன் பண்ணி அந்த வேரியபிளே நமக்கு யூஸ் பண்ணிடலாம், வேரியபிளை தான் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலி, அண்ட் வி டோன்ட் வாண்ட் எனி மோர் சப்ஸ்டிடியூஷன். ஸோ திங்ஸ் ஹவ் பிகம் மோர் சிம்பிள் now, சரியா? ஸோ இப்போது இதை சேவ் பண்ணிட்டு இதை கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் ரன் கொடுத்தேன்னா எரர் வருது. என்ன எரர் வருது பாருங்கள், எஸ். ஸோ இதில் ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி என்னென்னு படிச்சிருவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரொம்ப நல்லவர், புரியுது? அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பார், நம்மளெல்லாம் புரிஞ்சிலாம் அவர் பண்ண மாட்டார், அவர்கிட்ட என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் தான் செய்வார். ஓகே,
ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப சென்சிட்டிவ் எதில் கேஸில். என்ன கேஸு? கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரா அப்படிங்கிறதுலையும் அதை தான் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. சில லாங்குவேஜஸ் இருக்குது இட் இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ். இங்கே வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, வேரியபிள் ஸ்மால் லெட்டர் பி தான் 552. ஸோ அதுக்கு கேபிட்டல் லெட்டர் பிலங்கிற ஒரு வேரியபிளே கிடையாது. அதனால் அப்படி ஒரு வேரியபிளே நீ டிஃபைன் பண்ணலடா வினேஷே அப்படிங்குது. சரி, அதுதான் இந்த எரரோட அர்த்தம். சரியா? முதல்ல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கட்டும், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், எரர் அடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம செய்கிற தப்பை வந்துட்டு அந்த லாங்குவேஜ் நம்மகிட்ட சொல்கிறது. புரியுதா? ஸோ ஒவ்வொரு எரர் மெசேஜுக்கும் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் சில விஷயங்கள் நமக்கு ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு ஆக்சுவலி என்னென்னா, இது வரைக்கும் நம்மள்ட்ட ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம கொடுத்த வேலையை மட்டும் தான் பண்ணிச்சு. எந்த ஒரு மாறி கேள்வியும் கேட்கல, எதிர்த்துலாம் பேசலை. இப்போ தலைவர் எதிர்த்து பேசுகிறாரு, ஏன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். டே லூஸு, பி ஸ்மால் லெட்டர் பி தான் போட்டிருக்க, கேபிட்டல் லெட்டர் பியில் வந்துட்டு நீ வேரியபிளை வந்துட்டு இங்கே நீ வந்து கால் பண்ணியிருக்க, எனக்கு இப்படி ஒரு வேரியபிளே நீ சொல்லலை, ஏன்டா என்னை கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட பேசுது. ஜாவாஸ்கிரிப்ட் பேசுதுங்க, புரியுதா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் இப்போ என்ன சொல்லுது, பி இஸ் நாட் டிஃபைன்ட், அப்படி ஒரு வேரியபிளே நீ வைக்கல. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பிங்கிற வேரியபிள் இல்லை, ஆமாப்பா இது வந்து ஸ்மால் லெட்டர் பி இல்லை, சரி அப்போ ஸ்மால் லெட்டர், அவ்வளோதான். அப்போ எவ்வளோ அழகாக ஜாவாஸ்கிரிப்ட் நம்மள்ட்ட பேசுது. ஸோ இது போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்டை கிளியர் பண்ணி விட்டுட்டு, கன்சோலை கிளியர் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொடுங்க, நமக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட்டு கிடச்சிடுச்சு. ஓகே, ஸோ ஐ பிலீவ் யூ காட் எ டேஸ்ட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ப்ரோக்ராமிங்னா என்னங்கிற ஒரு ஸ்டெப் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக கிடச்சிருக்கணும். ஸோ அகெயின் பிஹெச்பியில் இருக்க பேர் என்னது, எஸ் மேக்ஸில் நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ணோம், அதே வேரியபிள் தான். சரியா? பட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு வந்து நீங்கள் அசைன் பண்ணாலே அந்த பிங்கிற வேரியபிள் அந்த வேல்யூ தான் இருக்குது. இந்த பிங்கிறது 552 தான். சரியா? ஸோ இப்போ இதில் என்ன ஈஸினா, இப்போ 552 இல்லை 600 பார்க்கணுன்னு வைங்களேன், ஜஸ்ட் இதை 600 நீங்கள் மாற்றினா போதும். 600 மாற்றியாச்சுன்னா இப்போ பியில் என்ன வேல்யூ இருக்கும், 600 இருக்கும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வந்து என்டர் பண்ணிங்கன்னா இதுதான் வேல்யூ 57.75 புரியுதா? ஸோ இது இப்போ பாருங்கள், இதை என்ன கொஞ்சம் நீட்டாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு 100 வச்சு போடுறேன்னு வைங்க, என்னோடய பிரின்சிபல் அமௌண்ட் 100. ஸோ பிரின்சிபல் நான் அதை கொஞ்சம் கூட புரிகிற மாதிரி வினேஷ் பிரின்சிபல்னு போடுறேன். பிரின்சிபல் இதுதான் ஸ்பெல்லிங் தெரியல. ஓகே, ஸோ வினேஷோட பிரின்சிபல் இது. நாங்கள் 2 பேரும் ஒரே பேங்கில் ஒரே வருஷம் தான் போடுறோம். பட் வினேஷோட பிரின்சிபல் என்னது, 100 rupees. அதே மாதிரி வேறு யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறா, கை தூக்குங்க டக்குன்னு. முதல்ல கை தூக்குறவங்களுக்கு தான் பேர் போடுவோம், ஷிஜோ. அப்போ ஷிஜோ நீ எவ்வளோ ரூபாடா போடுற, 500 பொழிப்பு. சரி, ஓகே. அப்போ வினேஷ் வந்துட்டு 100 ரூபா போடுறான், ஷிஜோ வந்துட்டு 500 ரூபா போடுறான். நான் இப்போ வந்துட்டு ரெண்டையுமே என்னது தனித்தனியாக தெரிகிற மாதிரி வினேஷ் பிரின்சிபல் ஷிஜோ பிரின்சிபல்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். ஆனால் இந்த ஆரும் டீயும் வித்தியாசம் கிடையாது. ஏன் வித்தியாசம் கிடையாதுன்னா 2 பேரும் ஒரே பேங்கில் ஒரே ஸ்கீமில் தான் இருக்கிறோம். ஸோ இதுதான் இது. ஓகே, ஸோ இப்போ இந்த எஸ்ஏயை மறுபடியும் மாற்றுறேன். வினேஷோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த பியில் என்ன இருக்கணும், எந்த வேரியபிள் இருக்கணும் சொல்லுங்கள், சொல்லுங்கோ. வினேஷ் பிரின்சிபல். கரெக்ட். ஸோ வினேஷ் பிரின்சிபல். அதே மாதிரி இன்னொரு லைன் எழுத போகிறேன், வினேஷ் எஸ்ஐக்கு பதிலாக ஷிஜோ எஸ்ஐ. ஸோ இதில் நம்ம என்ன வைக்க போகிறோம், ஸோ சூப்பர். இனி வந்துட்டு 2 அணம் வேணும், கன்சோலில் 2 வேணும். ஒன்று வந்துட்டு வினேஷ் எஸ்ஐ, வினேஷோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதே மாதிரி ஷிஜோவோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஷிஜோ எஸ்ஐ. சாரி, ஓகே. ஸோ இப்போ இதை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா வினேஷ் எஸ்ஐ மறுபடியும் தப்புன்னு சொல்லுது, விஐஎன்இஎஸ். என் பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? சரி, ஓகே. ஸோ என்டர். ஸோ வினேஷுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 9 rupees 9.625. ஷிஜோக்கு கிடைச்சது வந்துட்டு 48,125. மேபி இது இனி தெளிவாக தெரியணும்னு வைங்களேன், மேபி செகண்ட் பேராமீட்டராக இதில் வந்து வினேஷ்னு கொடுத்துக்கலாம். அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரியும். அதாவது கன்சோலில் கம்மா போட்டு அடுத்ததாக என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத நமக்கு போடலாம். சரியா? அதுதான் ஷிஜோ. இப்போ அவுட்புட் பார்ப்போமா? ஸோ இது வினேஷோடது, இது ஷிஜோவோடது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ பட் வந்துட்டு இவ்வளோ போதும் இப்போதைக்கு. எப்படிங்க இவ்வளோ தாங்க மேக்ஸு ஜாவாஸ்கிரிப்ட் அவ்வளோதான் இல்லை நிறைய இருக்குது. இப்போதைக்கு நமக்கு இவ்வளோ தான். சரி, இது இவ்வளோ புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்குதா?
சூப்பர் சூப்பரோ சூப்பர். பொழிப்பு அவ்வளோதானா? ஓகேங்க. அப்போது இதை வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி ஜாவா ஸ்கிரிப்டை வேணால் இது மாதிரி நான் இப்போ பண்ணதை இஃப் யூ ஆர் எக்ஸைட்டட் நீங்கள் இதை வந்து பண்ணி பாருங்கள் உங்கள் கன்சோல் பேனலில். இது மாதிரி சோர்ஸஸில் போய்ட்டு ஸ்னிப்பெட்டில் போய்ட்டு க்ரியேட் பண்ணிலாம் பண்ணி பாருங்கள். எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, காசும் கிடையாது, பணமும் கிடையாது, இதெல்லாம் ஃப்ரீ தான், நமக்கு எப்படி வேணாலும் வச்சு விளாடலாம். பட் என்னோடய சிலபஸ் இன்றைக்கி இது வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட் தரதுக்கு தான். சரி, நாளைக்கு என்ன நம்ம இதை வந்துட்டு டீப்பாக படிக்க போகிறோம். பட் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது HTML W3 ஸ்கூல்ஸை எடுத்து அப்படியே வரிசையாக, சரியா, ரொம்ப கீழே போக வேண்டாம், அட்லீஸ்ட்டு கொஞ்சமாவது படிக்கணும். இது வரைக்கும்லாம் நான் சொல்லலை, உங்களுக்கு இருக்கிற மாதிரி படிங்க. சரியா, இதில் டவுட்டும் நான் எதுவுமே சொல்லித்தர மாட்டேன், நீங்களாக தான் படிக்கணும். சரியா, HTML படிங்க. HTML படிக்கிறது யாரோட ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்லை. சரியா, ஸோ HTML வந்துட்டு படிக்க ட்ரை பண்ணுங்கள். எங்கே நம்ம கன்சோலை காணலாம், நம்ம எங்கே இருந்தோம்? எங்கே இருக்கோம். ஸோ எனக்கு இன்றைக்கி நான் தரக்கூடிய ஹோம்ஒர்க் வந்துட்டு HTML எப்படியாவது படிக்க ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு வந்துட்டு அடுத்து என்னன்னு தெரியாது, நான் யோசிச்சுட்டு நாளைக்கு உள்ள சிலபஸ் நம்ம போவோம். பட் இது முடிஞ்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி என்ன பண்ணி பாருங்கள். இந்த கோடை வேணால் நான் உங்களுக்கு இதில் ஸ்னிப்பெட்டில் சும்மா அனுப்புகிறேன், எடுத்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி படிச்சிருக்கோம். ஸோ டவுட் ஒன்றும் இல்லையே? யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லை. கிளாஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? தம்ஸ் அப் போடுங்க. சூப்பர் சூப்பரோ சூப்பர். சரி, அப்போ லெட் மீ ஸ்டாப் த வீடியோ ரெக்கார்டிங்.